Hello viewers, welcome to Joji Talks. இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் ஒரு ஹாரர் டிராமாவா வெளிவந்திருக்கிற ஐஷாத டிவி க்ளோங்கிற படம் தான். இந்த படத்தை இயக்கி இருக்கிறவங்க ஜேன் ஷான்பர்னுங்கிறவங்க. வாங்க இந்த படத்தோட கதை என்னன்னு குட்டியை பார்க்கலாம். ஓவனுங்கிறவங்க வந்துட்டு இந்த படத்துடைய லீட் கேரக்டர். இப்படி இருக்கும்போது ஏர்லி 90s பிங்க் ஓபேக்குங்கிற ஒரு சீரீஸ் வந்துட்டு டிவியில் வந்துட்டு ஒளிபரப்பாகுது. அதை வந்துட்டு பார்க்க வந்துட்டு நம்ம ஓவனுக்கு அலவுட் இல்லை. அதெல்லாம் அடுத்த நாள் காலையில் அவன் வழக்கம் போல எலிமெண்ட்ரி ஸ்கூலுக்கு போகும்போது அங்கே மேடிங்கிற ஒரு பொண்ணை சந்திக்கிறான். அந்த மேடி வந்துட்டு அந்த பிங்க் ஓபேக்குங்கிற புக்கை வந்துட்டு படிச்சுட்டு இருக்கிறாங்க. இப்படி இவங்க ரெண்டு பேரும் வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் ஆகுறாங்க. ஃப்ரெண்ட்ஸ் ஆனதுக்கப்புறம் தன்னுடைய ஓவன் வந்து தன்னுடைய வீட்டில் போய் சொல்லிட்டு மேடி வீட்டில் வந்துட்டு நைட்டு தங்கிடுறான். அப்படி தங்கும்போது தான் பிங்க் ஓபேக்குங்கிற அந்த சீரீஸை வந்துட்டு ரெண்டு பேரும் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. இப்படி அந்த சீரீஸை பார்க்க ஆரம்பிச்சு அந்த பிங்க் ஓபேக்கா இருக்கிற கேரக்டர் தான் இவங்க அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் இவங்க வந்துட்டு கனெக்ட் ஆகிக்கிறாங்க. இப்படி போகும்போது இதுக்கப்புறம் இவங்க வந்துட்டு என்னவா ஆகுறாங்கிறதா வந்துட்டு இந்த படத்துடைய ஒரு குட்டி ஒன்லைன். இந்த படம் வந்துட்டு ரொம்ப மெட்டஃபரா ரொம்ப அப்ட்ராக்டா இருக்கு. இது நம்மளோட வந்துட்டு அமெரிக்கன்ஸ்க்கு வந்துட்டு இது நல்லாவே கனெக்ட் ஆகும். அது காரணம் வந்துட்டு இதில் வரக்கூடிய அந்த 90s வரக்கூடிய அந்த சீரியஸ் இதெல்லாம் வந்துட்டு அவங்களுக்கு நல்லாவே கனெக்ட் ஆகும். நம்ம அதெல்லாம் வந்துட்டு பார்த்துருக்க மாட்டோம். அதனால நம்மளுக்கு பெருசாக கனெக்ட் ஆகாது. பட் அது வந்துட்டு பெரிய விஷயம் கிடையாது. இருந்தாலும் வந்துட்டு அதுவும் தெரிஞ்சிச்சுன்னா நிறைய டீட்டெயிலிங் வந்துட்டு நம்மளுக்கு தெரிஞ்சிருக்க வந்துட்டு வாய்ப்பு இருக்குது. இந்த படம் சொல்ல வர விஷயமே வந்துட்டு இது அப்படித்தான், இந்த படங்களே அப்படித்தான் இருக்கும். ரொம்ப மெதுவாக ஒரு ஸ்லோபான படம் இது. எனக்கு வந்துட்டு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு இந்த படம். இந்த கியூர் கம்யூனிட்டி அந்த இதை தான் வந்துட்டு சொல்ல முற்பட்டிருக்காங்க. அது போக இதை எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். நம்மளை வந்துட்டு ஐடென்டிஃபை பண்றது தான். இந்த ஒருத்த ஒன்று சொல்லுவான், நம்ம யாருங்கிறது நம்மளுக்கு தானே தெரியும். அதை நம்ம கண்டுபிடிக்கிறது தான் அதோட இந்த படத்துடைய மெயின் கோரா இருக்கு. ரொம்ப குறிப்பா வந்துட்டு இந்த ஒரு சூப்பரான டீமா இருக்குது. இந்த படம் ஆரம்பத்திலேயே வந்துட்டு ஸ்டார்டிங்லேயே வந்துட்டு ஒரு ஐஸ்கிரீம் வண்டி ஆகட்டும், அந்த ஒரு ரோடு, அதில் அந்த சாக் பீஸில் வந்துட்டு அந்த எழுதியிருக்கிற அந்த கிராஃபிட்டிலாம் வந்துட்டு அதெல்லாம் எழுதியிருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மூடை வந்துட்டு செட் பண்ணுது. இந்த படம் இப்படி தான் இருக்க போகுதுங்கிறத வந்துட்டு ஓப்பனிங்லேயே வந்துட்டு காமிச்சிடுறாங்க. வெல் கிராஃப்டட் ஃபிலிமாக தான் நான் இதை பார்க்குறேன். ரொம்ப சூப்பராக வந்துட்டு ஒவ்வொரு ஃப்ரேமும் பட்டை கிளம்பிருக்காங்க. கேமரா ஒர்க்லாம் வந்துட்டு ரொம்ப அட்டகாசமாக இருந்தது. குறிப்பாக அந்த கலர் கிரேடிங்லாம் வந்துட்டு பிரித்து மேய்ஞ்சிருக்காங்க, சம்பவம் பண்ணி வச்சிருக்காங்க. ரொம்ப அருமையா இருந்தது. அது போக வந்துட்டு மெலபோனிக்கா வந்துட்டு நம்ம அந்த நிலாவை வந்துட்டு ஒரு இதா வந்துட்டு அந்த சீரீஸ்ல வரும். அந்த கிராபிக்ஸுமே வந்துட்டு ரொம்ப அட்டகாசமா பிசரா இருந்துச்சு. அது வந்துட்டு பேசக்கூடியது இதெல்லாம் வந்துட்டு ரொம்ப ஹியூமன் கனெக்ஷன், அந்த எமோஷன்ஸை வச்சு வந்துட்டு பயங்கரமா இது பண்ணியிருக்காங்க. அந்த ட்ராமா இதெல்லாம் தான் வந்துட்டு நம்ம யாரு என்னன்னு தெரிஞ்சுக்கிறது முற்படுறது. அதாவது இந்த சைல்ட்ஹுட்ல இருந்து அடல்ட்ஹுட்டுக்கு வந்துட்டு மாறுவாங்க. அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்துட்டு ரொம்ப சூப்பராக வந்துட்டு இதில் காமிச்சிருப்பாங்க. அந்த பிங்க் ஓபேக்குங்கிற அந்த சீரீஸ் வந்துட்டு கேன்சல் ஆகிறது, இந்த மேடிங்கிறவங்க வந்துட்டு காணாமல் போகிறது, இந்த ஓவனோட அம்மா வந்துட்டு இறந்து போகிறது, அந்த டிவி வந்துட்டு எரிஞ்சு போகிறதுங்கிற மாதிரியான அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன். அதாவது நம்மளுக்குமே அது இருந்திருக்கும். ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு மேலே நம்ம அடல்ட்ஹுட்டாக மாறும்போது எல்லாமே மாறின மாதிரி இந்த ஃபீலிங்ஸ் இருக்கும். அதெல்லாம் வந்துட்டு இதில் வந்துட்டு சூப்பராகவே காமிச்சிருக்காங்க. அந்த மாதிரி வந்துட்டு அப்படியே ஒவ்வொரு ஸ்டேஜாக போவாங்க. கடைசியில் அவன் வயசாகிற வரைக்கும் காமிப்பாங்க. மேடி வந்துட்டு தான் யாருங்கிறத வந்துட்டு ஒரு அளவுக்கு கண்டுபிடிச்சிடுறாங்க. ஸோ அதை வந்துட்டு அது சொல்லக்கூடிய ஒரு டைலாக்மே இருக்கும். அதாவது வந்துட்டு அந்த டிவியில் வர அந்த பிங்க் ஓபேக்கில் இருக்கிற கேரக்டர் அதில் தான் வந்துட்டு நான் ரியலாக இருக்கிற மாதிரி எனக்கு தோணுதுங்கிற மாதிரியான சில டைலாக்லாம் இருக்கும். எனக்கு இது ரொம்ப நாள் கழிச்சு இப்படி ஒரு படம் பார்த்தது வந்துட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இது ஓகே, இது எல்லாருக்குமான படம் கிடையாது, இது எல்லாரும் பார்க்க போறதும் கிடையாதுங்கிறது எனக்கு தெரியும். இருந்தாலும் இது நம்ம சேனல்ல வந்துட்டு நான் வந்துட்டு இதை ரிவ்யூ பண்ணியிருக்கேங்கிறதுல எனக்கு ஒரு திருப்தி இருக்குங்கிறதுனால தான் நான் இந்த படத்தை பத்தி வந்துட்டு இந்த ரிவ்யூவே வந்துட்டு போட்டிருக்கேன். இதை பத்தி நான் பெருசா டீட்டெயிலாக சொல்லலை. ஏன்னா இதை நான் திரும்பவும் வந்துட்டு பார்க்கணும், திரும்பவும் பார்த்து வந்துட்டு டீட்டெயிலிங் வந்துட்டு தெரிஞ்சுக்கணும்னு நான் சொல்றேன். ஏன்னா ரொம்ப நிறைய டீட்டெயிலிங்கான படமா இருக்கு. ரொம்ப ஸ்லோபன் படம் இது. ரொம்ப சூப்பரா பண்ணியிருக்காங்க. இந்த டீமே வந்துட்டு ரொம்ப அட்டகாசமா பண்ணியிருக்கு. குறிப்பா வந்துட்டு கிங்டம்ங்கிற வந்துட்டு ஒரு சாங் ஒன்று வந்துட்டு ஒரு பாடுவாங்க, அந்த மெட்டல் இதுல அது ரொம்ப சூப்பரா இருந்தது. அந்த டோன்ஸ், அந்த படத்துடைய டோன்ஸ், சினிமாட்டோகிராஃபி, மியூசிக், இது எல்லாத்துக்குமான படம் கிடையாது. எப்படியும் இதை பெருசா யாரும் பார்க்க மாட்டாங்க. முடிஞ்சா இந்த படத்தை பார்க்க ட்ரை பண்ணுங்க. நம்ம மீண்டும் வேற ஒரு படத்துல பார்ப்போம். அன்டில் தென், பை பை.